மாற்று கட்சிகளில் கரையும் அதிமுக காரணம் என்ன? அதுதான் உங்களுக்கான தலைப்பு. அதாவது தலைப்பின் மீதான ஒரு ஒரு ஆட்சேபணத்தை தெரிவிச்சிடுறேன். அதாவது மாற்றுக் கட்சிகளில் கரையும் அஇஅதிமுக என்ற வாக்கியத்தில் கரையும் என்கின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கான காரணத்தை சொல்லிவிட்டு மையப்பொருளுக்கு வந்துடுறேன். ஆட்சியை இழக்கும் பொழுது பல கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் சில சர்க்கிள்களை சந்திக்கும். இப்போ அகில இந்திய அளவில் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் எடுத்துக்குவாங்க. 2014 அவர்கள் நூற்றுக்கணக்கான தலைவர்களை இழந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றளவு பாஜக காங்கிரஸ் கட்சியை புறந்தள்ளிட்டோ இல்லாட்டி அலட்சியப்படுத்திட்டோ இருக்க முடியறதில்லை. தகவலுக்காக சில தரவுகளை சொல்கிறேன். இப்போ 172 இடங்களில் அஇஅதிமுக 2026 தேர்தலில் போட்டியிட்டாங்க. 47 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். 44 இடங்களில் இரண்டாவதாக வந்தாங்க. 81 இடங்களில் மூன்றாவதாக வந்தாங்க. இதுதான் அவங்களுடைய பிரேக்கப்பு. 19 இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு. பெரும்பாலான டெபாசிட் போனது இந்த சென்னை, காஞ்சிபுரம், இந்த இதுதான். இந்த 19 பார்த்திங்கன்னா 15 என்னமோ. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ரீஜனை அவங்க கவனிக்க தவறிட்டார்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் 2021 ஒரு இடம் தான் ஜெயித்தாங்க. மதுராந்தகம் மட்டும்தான் ஜெயித்தாங்க. இந்த தடவை 3 இடம் ஜெயிச்சிருக்காங்க. 2021 40.48% ஓகே போட்டியிட்ட இடங்களில், அதாவது 191 இடங்களில் போட்டிடுறாங்க. அப்போ 40.48% அவர்களுக்கு பெறுகிறார்கள். இப்பொழுது அது 28.7 குறைந்து விட்டது. ஸோ உங்களுக்கு ஒரு 12% புள்ளி குறைந்திருக்கிறது போட்டியிட்ட இடங்களில் நான் சொல்கிறது. ஓகே. ஆனால் இந்த தேர்தலினுடைய முடிவுகளை ரொம்ப க்ளோஸாக பார்க்கும் பொழுது இது ஒரு மும்முனை போட்டிக்கான ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக தான் நான் பார்க்க முடிகிறது. இப்போது ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் தான் நம்மளுடைய இது. அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பான்மை வாக்குகள் பெறும் முறை என்று சொல்கிறார்கள். அதில் எப்போதுமே போட்டி முதல் 2 இடம் தான். அவங்க தான் முக்கால்வாசி அந்த வாக்கு சதவீதத்தை பெறுவார்கள். ஆனால் இந்த தேர்தலை பார்க்கும் பொழுது பல இடங்களில் 30, 28, 29, அதாவது இந்த முதலாவதாக வந்தவருக்கும் மூன்றாவதாக வந்தவருக்கும் 1%, 1.5% வித்தியாசம் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஒரு வினோதமான எலெக்ஷன். ஆனால் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் அஇஅதிமுக ஒரு கணிசமான பலத்தோடு தான் வென்றிருக்கிறது. இப்போது மேற்கு வங்கத்தில் ஆட்சி இழந்த திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ ஒரு மாதத்திலேயே திக்குமுக்காடி வருகிறது. அதற்கு ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் பொழுது அஇஅதிமுக 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் செயல்படல, ஒரு கட்டுக்கோப்பாக தான் இருந்துட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகளோட அது இது ஒப்பிட்டு தானே பார்க்குறாங்க. மம்தாவுக்கு அங்கே எப்படி நடந்ததோ அதே மாதிரி இவங்களுக்கு இரண்டாவதாக தொடர்ச்சியாக தோற்று போயிருக்கிறார்கள். நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன், மம்தா ஒரு தரம் தான் தோற்று போயிருக்காங்க. ஒரு தரம் தோற்று போய் வித்தின் எ மந்த் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த கட்சியில் எல்லாம் பெரிய எம்பி ரிசைன் பண்ணுறான், ராஜ்யசபா போகிறான், இப்போ எம்எல்ஏ போகுது. அதாவது பெரிய பெரிய இது அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க அந்த 2022 இது வேணுமா, தலைமை வேணுமா, ஒற்றை தலைமை வேணுமான்ற ஒரு கோஷம் எழுப்பி ஓபிஎஸ் அண்ட் அவருடைய சகாக்களை துரத்தி அடிச்சது தவிர கட்சியை மேம்படுத்தியோ பலப்படுத்தியோ அதுக்கான ஒரு நோக்கமாக அது அமையவில்லை. ஸோ இந்த செய்த தவறுகளையே மீண்டும் மீண்டும் அக்கட்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு அந்த எபிசோடுக்கு அப்புறம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கும் திமுகவிற்கு மாற்றாக இன்னொரு கட்சியை பார்க்கணுங்கிறது இல்லையா, அதை அஇஅதிமுக அல்லாத கட்சியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துருச்சுங்கிறத என்னுடைய ஃபீலிங். ஸோ உங்களுக்கு அந்த சமயத்தில் உங்களுக்கு அண்ணாமலை வேறு ரொம்ப வெகுண்டு வர்றாரு. ஓகே. அந்த 2024 அவர் பெற்றிருக்கிற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம தெரியறது. இப்போது இபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சமரசத்திற்கு உடன்படுகிற நபர் அல்ல அப்படிங்கிற ஒரு பொது கருத்து அதுவும் இருக்குது. இப்போ பிப்ரவரி 2021 சசிகலா வெளில வந்தாங்க ஜெயிலேருந்து. அதுக்கப்புறம் ஜூலை 2022 ஓபிஎஸ் இவங்களை நடத்தின விதம் இருக்குல்லையா, அதுலேயே அவர் அந்த மாதிரியான மனுஷன் அப்படிங்கிற ஒரு இதை எண்ணத்தை ரொம்ப மக்களிடையே ஆழமாக இது பண்ணிட்டார். அதனால் அவங்க என்ன ஆயிடுத்துன்னா அதாவது அவங்க என்ன நினச்சாங்க, இது எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. பட் ஜனங்க மத்தியில் இவருடைய கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்களையே அவரால்
சார்ட் அவுட் பண்ண முடியாதவர் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு இது. அதாவது அவங்க வெறும்னு அது ஏதோ ஒரு இன்ட்ரா பார்ட்டி அஃபராக மட்டும் அதை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற இது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத அவங்களாம் சரியாகவே கவனிக்கலை. அப்புறம் ஆனால் இப்போ என்ன ஒரே ஒரு இதுனா, இப்போ இந்த எஸ்பிஐ வேலுமணி அந்த 24 முகங்களா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா அது கரையுது அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது இப்போ நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அஇஅதிமுகவினுடைய வரலாற்றில் அந்த மாதிரி நிறைய போயிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 96 வந்து ஜெயலலிதா வந்து தோற்று போனாங்க. அப்புறம் 97 பார்த்தீங்கன்னா பெரிய கலாட்டாலாம் நடக்குது. ஓகே, பேரலல் ஜெனரல் கவுன்சில் நடக்குது, திருநாவுக்கரசு, அது பின்னாடி பெரிய பெரிய தலைகள்லாம் நிற்கிறாங்க. பட் 98 எலெக்ஷனில் அது எந்த விதத்துலையும் பாதிக்கலை. ஸோ ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல். ஸோ அது வந்து அஇஅதிமுகவில் நடந்திருக்கு. பட் அது மாதிரி இப்போவும் நடக்குமா அப்படிங்கிறது கேள்வி. இந்த 21 பேர் போனாங்க, 21 பேர் திரும்பி வந்தாங்க, லெட்டர் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து இப்போ பதவி நீக்கம் விலக்கின்றார். அட்லீஸ்ட் தனக்கு அப்போது அவருடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் கூட நானும் செய்வேன். ஏன்னா அவங்க கடுமையான பல வார்த்தைகள்லாம் பேசினாங்க. எனிவே அவர் வந்து அப்பாலஜி கண்டனேஷன் லெட்டர் நான் எடுத்துட்டேன், கொடுத்துருவேன் நான். பட் அவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்சியிலேருந்து விட்டு போனவங்களும் ஒரு கொள்கை காரணத்துக்காகவோ இல்லாட்டா ஒரு பர்டிகுலர் முடிவு எடுத்தார் அதுக்காக நாங்கள் விலகிறோனோ அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்க வந்து நாங்கள் திக்கற்ற திசையில் 10 வருஷமாக போயிட்டு இருந்தோம், அம்மா போன போகிறோம், அப்போ விஜய் வந்துட்டார், ஒரு தெளிவு வந்துருச்சு. இல்லை வெளியே போன எல்லாருமே பெரும்பாலும் சொல்லப்பட்ட காரணம் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு இவங்க ஆட்சி அமைக்கணும்னு திட்டம் போட்டாங்க, அதை நாங்கள் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லி தான் வெளியில் வந்த ஆட்கள் எல்லாருமே. சிவி சண்முகத்துலேருந்து எல்லாருமே அதான் சொன்னாங்க. சிவி சண்முகம் சொன்னார். பட் இப்போ நீங்கள் இந்த தாவேக்கால ஜாயின் பண்ணவங்களோ இல்லாட்டா திமுகவில் ஜாயின் ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள் கூட அதானே சொன்னாங்க. எஸ்ஐகி சுபியாலேருந்து எல்லா எம்எல்ஏக்களும் அது ஒரு காரணமாக தானே சொன்னாங்க. இப்போ கடைசியாக நீங்கள் இது வந்து இப்போ எதிர்காலம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போது என்னுடைய இது பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது இப்போது தாவேக்கா 35%, இவர் 24, ஏடிஎம்கே 21. இப்போ நீங்கள் பீகார் எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. ஓகே, பீகாரில் வந்து ஜனதா தளமும் ஐக்கிய ஜனதா தளமும் இருக்குது, ராஷ்டிரிய ஜனதா தளமும் இருக்குது, பாஜகவும் இருக்குது. இப்போ அந்த இடத்துல அந்த மாநிலத்தில் யாரும் தனியாக போய் ஆட்சி அமைச்சிட முடியுமானா அமைக்க முடியாது. ஏதோ ஒரு கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓகே, காங்கிரஸ் ஏதோ ஒரு 5% ஏதோ இருக்காங்க. ஓகே, ஸோ அது இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா இன்னும் மோர் கான்ஃபியூஸ். இது அது அங்கே வந்து 2 கட்சியாக இருந்து 4 கட்சியாக இப்போ 6 கட்சி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு இப்போ டிஃப்யூஸ்ட் ஆகின்னு இருக்கு. இப்போது இவங்களும் இப்போ தாவேக்காவும் 35% இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு யாரும் கணிக்கலை. ஓகே, பெரும்பாலானோர் கணிக்கலை. இப்போது இவங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இவங்க ஏன்னா பல பயங்கரமான உறுதிமொழி வாக்குறுதிகள் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்து எத்தனை நிறைவேற்ற போகிறாரு தெரியல. நிறைவேற்ற மாதிரியான நிதி நிலைமை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த 35% என்னை பொறுத்தவரையில் ஒருவேளை இதுதான் ஹையஸ்ட்டோ கூட ஆகிடுமோன்னு தோணுது. இதுக்கு பிறகு அவர் என்ன தான் நீங்கள் எல்லா கட்சியிலேருந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட அது கொஞ்சம் குறையுமோ அப்படின்னு. அப்போது இது வந்து இந்த 24 வந்து 27 ஆகலாம், 21 23 ஆகலாம். இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த காம்போசிஷன் இருக்குது இல்லையா, இது மாறலாம். அதனால் அந்த மாதிரியாகத்தான் போகிறது. அதாவது இப்போ நீங்கள் 2 கட்சிகளுடைய பிடிகளிலிருந்து 3 கட்சியோ 4 கட்சிகளோ, இப்போ அண்ணாமலையும் வந்துடுறாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஆகலாம். நம்ம அது சொல்ல முடியாது. அதுதான் அந்த நிலையை நோக்கி தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது.